மனிதர்கள் இல்ல நம்மளுடைய வாழ்க்கையுடைய நோக்கம்னு ஒரு மனிதன் உணர்ந்துட்டா, குறிப்பா ஒரு ஆண் உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை விட சிறந்த ஒரு பலமுள்ள முஃமினா வாழ்றது யாராலையும் முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் யாருடைய அங்கீகாரமும் அவங்க எதிர்பார்த்துல நிக்கல. ஒரு விஷயத்த செய்யறதே நம்ம மனிதர்களுக்காக தான். அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, என்ன செஞ்சிருவாங்களோ, எப்படி பேசிடுவாங்களோ அப்படின்னு தான் எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிக்கிறோம். அல்லாஹ் என்ன நினைப்பான், அல்லாஹ்வுக்கு இது பிடிக்குமா, அல்லாஹ் இதை ஏத்துப்பானா, அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவானான்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா போதும். இங்க யாரை திருப்திப்படுத்தணுமோ அவனை திருப்திப்படுத்தினா எல்லாரையும் திருப்திப்படுத்திடுவான். நீ அவனை திருப்திப்படுத்தாம இவனை திருப்திப்படுத்தணும், அவனை திருப்திப்படுத்தணும், அவரை நேர்த்துக்கணும், இவரை நேர்த்துக்கணும்னு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் அல்லாஹ் திருப்தி இட மாட்டான். அவனை திருப்தி இடாம நீ யாரை திருப்திப்படுத்தியும் போதும் இல்லைல்ல, திருப்தி ஆகாது. மனிதனை திருப்திப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை ஃபுல்லா நீங்க அம்மா அப்பாக்காக வாழ்ந்திருந்தாலும், வாழ்க்கை ஃபுல்லா உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க வாழ்ந்தாலும், வாழ்க்கை ஃபுல்லா நீங்க உங்க மனைவிக்காக வாழ்ந்தாலும், அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க துபாயில சவுதியில எல்லா ஊர்லயும் உழைச்சு 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 குடும்பத்துக்கு கொடுத்து கொடுத்து இறச்சி போய் அவன் 60 வயசுல வந்து நிற்பான் வீட்டுல, எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டுருவான். அப்பதான் அவனுக்கு உலகமே புரியும். என்னடா இவ்வளவு நாள் யாருக்காக நான் வாழ்ந்தோம் இப்படிதானே. எவ்வளவு பேர் நம்ம கேள்விப்படுறோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும், எனக்கு அதை செஞ்சியா இதை செஞ்சியான்னு கேட்டுருவாங்க. அவன் நைட்டு பகலமா ஒரு குட்டி கூண்டு ரூம்ல 10 பேரோட சேர்ந்து படுத்து, அவனுக்கு சாப்பாடு இல்லைனாலும் மாசம் மாசம் ஊருக்கு காசு கொடுக்கணும், 50,000 60,000 அனுப்பியிருப்பான் வீட்டுக்கு சேர்த்து வச்சு. ஹலாலா இருக்கணும்னு சொல்லி ஹராம விட்டு இவ்வளவு விஷயத்துல அவன் பாதுகாத்து இருந்திருப்பான். சர்வசாதாரணமா கேட்டுருவாங்க வீட்டுக்கு வந்தா, என்ன பண்ண. நிறைய அம்மா அப்பாவே எனக்கு அப்படி கேட்கறாங்க பசங்களை பார்த்து, நிறைய பிள்ளைங்க கேட்கறாங்க அப்பாவை பார்த்து, நிறைய மனைவிமார்கள் கேட்கறாங்க. மனைவிமார்கள் கேட்கதான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, அதிகமா நரகத்தில் இருக்கக்கூடிய காரணம் பெண்கள். நன்றி இல்லாம இருக்கிறதுனாலதான். நன்றி மறக்கிறதுனா இது இல்ல, ஏமாத்துறது இல்ல, கணவனுக்கு மாறுபட்டு நடக்கிறதுனால இல்ல. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல அந்த இடத்துல. எங்க ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம், அவன் வாழ்க்கையே கொடுத்திருப்பான். ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க இதே வார்த்தையை. அவன் எல்லாத்தையும் செஞ்சிருப்பான், கடைசி நீ என்ன செஞ்சேன்னு கேட்போம். அதனாலதான் பெண்கள் நரகத்தில் அதிகமா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எங்க போய் நிக்கிறோம்? அங்கீகாரத்தை சொல்றேன். நம்ம கடமை கரெக்டா செய்யணுங்கிறது வேற, பட் ஆனா அங்கீகாரத்தை சொல்றேன். அவங்க ஏத்துக்கணுங்கிறதுக்காக செஞ்சீங்கன்னா கடைசி தோத்து போயிடும். என்ன அப்படி பாக்குறீங்க? எங்கேயோ பட்ட வந்து பேசுறான் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் எங்க